ஆல்கே எப்படி ப்ரோ இந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ளவர் ஆனாலும் பயங்கர ரெட்டா மாத்துமான்னு கேட்டீங்கன்னா, நீ இவ்வளவு அழுக்கா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்குமே, அசிங்கமா இருக்குமே, நம்ம ஆல்கே போட்டு தான் இந்த பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நேச்சுரலான என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஃபீல் வரும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும், அதுக்கு அதோட வீடு மாதிரி தோணும்னு வச்சுக்கோங்களேன். தாய்லாந்துல இருந்து ஃபிஷ் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கலரு பேர்ல்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். ஆனா நம்ம ஒரு 20 நாள் 25 நாள் இங்க வச்சு க்ரூம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே குறைஞ்சு போயிடும். அதை தாண்டி ஆல்கேஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, எனக்கு தண்ணி மாத்திர வேலையை வந்து குறைச்சிருச்சு. புது ஃபார்ம்ல தான் இருக்கும், வேலை இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு. ஆல்கே க்ரூமிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஆல்கே க்ரூமிங்னா வேற ஒன்றும் கிடையாது, பாசி தான். அதுல பச்சை பாசியை மீன் தொட்டில நம்ம வச்சுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்றத பார்க்க போறோம். நான் ஒரு மீன் வீடியோ சேல்ஸ்க்கு போட்டிருந்தேன், அதுல வந்து ஆல்கே இருந்துச்சு, ஆல்கே க்ரூமிங்னு போட்டிருந்தேன். ஆல்கே க்ரூமிங்னா என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு கேட்டாங்க. அதை இந்த வீடியோல சின்னதா ஒரு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ பின்னாடியே உங்களுக்கு பார்த்தா தெரியும், மீன் தொட்டியில ஒளி வீசிட்டு இருக்கு. அந்த ஒளினாலதான் எனக்கு கிரீன் ஆல்கேஸ் இப்ப ஃபார்ம் ஃபுல்லா வந்து இருக்கு. அதை எப்படி நான் மெயின்டைன் பண்றேன், அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் நான் அடைஞ்சிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். மணி இப்போ 9 மணிக்கிட்ட இருக்கும். காலையில 8 மணிக்கு வந்தோம் அப்படின்னா இந்த 3 சைட்லயுமே வெயில் படும், மீன் மேலேயும் படும், பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கும். மீன் மேல பட்டு அப்படியே ஒரு மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், மீன் ஜொலிக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நம்ம டேங்க் மேல ஆர்டிபிஷியல் லைட் வச்சு அதை நம்ம மீன் மேல பட வச்சுதான் நம்ம ரசிப்போம். இந்த மாதிரி வெயில் பட்டு அந்த வெளிச்சத்துல மீன் கலர்ஃபுல்லா தெரியறதெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் தான், எல்லாராலையும் பார்க்க முடியாதுல்ல, அழகா இருக்கும். நான் முடிஞ்ச அதை ஷார்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆட் பண்றேன். இப்ப என்னோட ஃபார்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காரணத்தினால இங்க ஓடு கலட்டையாச்சு. ஸோ அந்த கலட்டினதுனால ஒரு சில டேங்க்ல வந்து வெயில் படுது, ஆல்கேஸ்மே வருது. ஸோ அதுல நிறைய பெனிஃபிட்ஸ் ஆல்கேஸ் வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன கிடைச்சது அப்படின்றத நான் ஒவ்வொன்றா இப்ப சொல்றேன். முதல் விஷயம் வந்து போலிங்ஸ். உடம்புல கோடு கோடா இருக்குல்ல, அந்த போலிங்ஸ் வந்து நல்லா ஷைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த மீன்ல நீங்க பெருசா பார்க்க முடியாது. இந்த மீன் நேற்று தான் இந்த டேங்க்ல ஆட் பண்ணேன், எப்படி ஜொலிக்குது பாருங்க வெயில் படுறப்ப. நேற்று தான் இந்த ஃபிஷ்ஷை வந்து இந்த டேங்க்ல ஆட் பண்ணேன், வீடியோக்காக நல்ல மீன்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா சைடு கிளாஸ்ல வந்து நான் கிளீன் பண்ணிட்டேன், அப்புறம் ஃப்ரண்ட் கிளாஸ்ல கிளீன் பண்ணிட்டேன், பேக்லயும் பாட்டம்லயும் வந்து ஆல்கே விட்டுட்டேன். ஸோ ஆல்கேஸ் வந்து ஒரு லேயர் இருக்கிற வரைக்கும் நமக்கு பெனிஃபிட். அதை எக்கச்சக்க ஆல்கேவா நம்ம வளர விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால பேக்லயும் பாட்டம்லயும் ஆல்கே விட்டுட்டேன்னா இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பேக்லயும் பாட்டம்லயும் ஆல்கேஸ் அதிகமா க்ரோ ஆயிரும். அப்போ நான் அதை கிளீன் பண்ணிடுவேன். சைட்ஸ்ல வந்து ஒரு லேயர் தான் ஆல்கேஸ் வரும் இல்லையா, புதுசா திரும்பி வளரும், அப்போ அதை விட்டுருவேன். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி கிளீன் பண்ணி ஆல்கேவை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டாதான் அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓவர் க்ரோ ஆயிடுச்சுன்னா அதுவே கெடுதலா மாறிடும். ஸோ மொதல் விஷயம் வந்து பேர்லிங்ஸ் தான். தாய்லாந்துல இருந்து ஃபிஷ் வர்றப்போ வந்து பாத்தீங்கன்னா கலரு பேர்ல்ஸ் எல்லாமே அட்டகாசமா இருக்கும். ஆனா நம்ம ஒரு 20 நாள் 25 நாள் இங்க வச்சு க்ரூம் பண்ணதுக்கு அப்புறம் எல்லாமே குறைஞ்சு போயிடும். இப்ப புரியுது, தாய்லாந்துல வந்து ஆல்கே வராச்சு அப்ப டேங்க்ல வச்சுப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, அந்த மாதிரியே வந்து பண்றாங்க. ஸ்பைரலினா ரிச்சான ஃபீடு அவங்களுக்கு கிடைக்கும். அங்க வந்து ஃபீடுக்கான ஆக்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்களுக்கு ஸ்பைரலினா இருக்கிற ஃபுட்டு தான் வேணும் அப்படின்னா ஈஸியா கிடைச்சிரும். இல்ல எனக்கு ரெட்னஸ் நல்லா கூடணும், பிளட் வார்ம்ஸ் இன்ஃபியூஸ்டா இருக்க ஃபுட்டு கிடைக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். ஸோ ஃபுட்டோட ஆக்சிஸ் என்ன ஃபுட் அவங்களுக்கு வேணுமோ அங்க கிடைச்சிரும். ஒன்னு ஆல்கே செட்டப்ஸ் இருக்கிற ஃபார்ம்ஸும் இருக்கு, இல்ல ஸ்பைரலினா ரிச்சான ஃபீடு கொடுத்து கலர்ஸையும் பேர்லிங்ஸையும் பயங்கரமா காட்டுறாங்க. மெயினா ஆல்கேல இருந்து கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து பேர்லிங்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளோரான் வந்து டேங்க் ஃபுல்லா நிப் பண்ணும். அதாவது ஃப்ளோரான் சும்மா கடிச்சுக்கிட்டே இருக்கும், கடிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஆல்கேஸை வந்து அதுங்க ஃபீடா எடுத்துக்குது. ஸோ அதனால பேர்லிங்ஸ் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் ஆகுது. பேர்லிங்ஸ் மட்டும் இல்ல, கலரேஷனும் இம்ப்ரூவ் ஆகுது, பட் கலரேஷன் செகண்டரி தான். இன்னொன்னு, இதுங்க ஃபீடா ஆல்கேவை எடுக்கிறதுனாலதான் இந்த பெனிஃபிட் அடையுதுன்னு நான் சொல்ல மாட்டேன், அது மட்டும்தான் காரணம்னு சொல்ல மாட்டேன். இந்த ஆல்கே செட்டப் வந்து அது ஒரு நேச்சுரலான என்விரான்மெண்ட்ல இருக்கிற ஃபீல் வரும், ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கும், அதுக்கு அதோட வீடு மாதிரி தோணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால கலர் அண்ட் பேர்லிங்ஸை இன்னும் ரிலாக்ஸ்டா இன்னும் பெட்டரா அதுங்க காட்டலாம். அதனால நமக்கு அப்படி வரலாம். ஏன்னா எவ்வளவுதான் நிப் பண்ணாலும் அது சும்மா கொஞ்சமா தான் வந்து ஆல்கேஸ் ஆட முடியும். அதை சாப்பிட்டு தான் இதுங்க பேர்லிங்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுச்சுன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ லிட்டில் பெனிஃபிட்ஸ் வந்து அது நிப் பண்றதுனால கிடைக்கலாம். இப்போ ஆல்கே எப்படி ப்ரோ இந்த மாதிரி ரெட் கலர் ஃப்ளவர் ஆனாலும் பயங்கர ரெட்டா மாத்துமான்னு கேட்டீங்கன்னா மாத்துது, ஒரு லெவலுக்கு தான் மாத்துது. இப்போ இதுல வந்து நமக்கு கெரட்டினாய்ட்ஸ் இருக்கும், நமக்கு புல்லிஜின் அவர் சொல்லி கொடுத்ததுதான். கெரட்டினாய்ட்ஸ் இருக்கும், குளோரோஃபில் இருக்கும், அது எல்லாமே வந்து கலர் அண்ட் பேர்லிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணதான் செய்யும். குறிப்பா ரெட் அண்ட் ஆரஞ்சை வந்து இம்ப்ரூவ் பண்ணும்.
ஸோ அதுவே வந்து நம்ம அந்த ஆக்சாசிந்தசின் இருக்கிற ஃபுட்டை வந்து வாங்கி ஃபீட் பண்ணால் ரெட் கலர் ஃபிஷ்ஷுக்கு இன்னும் பஞ்சியராக கலராகும். கெரட்டினைட்ஸ் ஒன் ஆஃப் த ஆக்சாசிந்தசின் தான். இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஆக்சாசிந்தசின் வந்து கெரட்டினைட்ஸ் தான். ஸோ நம்ம குழப்பி எடுக்க வேண்டாம். ஆல்கேஸ்னால ரெட் அண்ட் ஆரஞ்சு கலர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக இருக்கும். குறிப்பாக இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பேஸ் தான். நம்ம அந்த போலிங்க்கு நடுவில் ஆரஞ்சு பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி லைட் வச்சாதான் பார்க்க முடியும். இப்போ நேச்சுரலாகவே நம்ம லைட் இல்லாமல் கலரை வெளியே கொண்டு வரோம். காரணம் வந்து ஆல்கே செட்டப் தான். ஓகே, இப்போ கலரை விட்டுருவோம், போலிங்ஸை விட்டுருவோம். அதை தாண்டி ஆல்கேஸ்ல என்ன பெனிஃபிட் இருக்கு அப்படின்னா, எனக்கு தண்ணி மாத்திர வேலையை வந்து குறைச்சிருச்சு. அதுக்கு உதாரணத்துக்கு நான் வேற டேங்க்ல காட்டுறேன். இவன் வந்து ஒரு ரெட் கம்ஃபா. ஆல்கேனாலதான் இவன் கலர்ஃபுல்லா இல்லை. இவன் எப்பயுமே நேச்சுரலாவே வந்து ரொம்ப பஞ்சியரான ஃபிஷ். 2 இன்ச்சில் நம்ம ஃபார்முக்கு வந்தான். சேல் ஆகாதனால இப்போ ஒரு 7 இன்ச்சு கிட்ட வந்து அழகா வளர்ந்துட்டான். மீன் கொஞ்சம் பெரிய மீன்ன்றனால இவனுக்கு நல்ல பெரிய டேங்க் கொடுத்துருப்பேன். பிரச்சனை என்னன்னா, பெரிய டேங்க்னா வாட்டர் சேஞ்சோட டைம் கூட ஆகும். அதனால இவனுக்கு நான் சரியாவே தண்ணி மாத்த மாட்டேன். இவனோட தண்ணி வந்து மஞ்சள் நிறத்துலதான் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லா வெள்ளையா இருக்கு. சரிங்களா, மஞ்சள் நிறத்துல இருந்த தண்ணி தெளிவாயிருச்சு. இது நம்ம தண்ணியே மாத்தல, தண்ணி எப்படி தெளிவாச்சுன்னா இதுதான். மோட்டர்ல ஆல்கே வந்திருக்கா. ஸோ இங்க வந்து கொஞ்ச நேரம் காலையில வெயில் படுது, ஒரு 6-7 மணிக்கு வந்து கொஞ்சமா வெயில் படுது. அதனால மோட்டர்ல மட்டும் ஆல்கே வந்திருக்கு. ஸோ அந்த ஆல்கேஸ் என்ன பண்ணுது, தண்ணியில இருக்கிற நைட்ரேட், பாஸ்பரேட், அதாவது தண்ணியோட மீனோட கழிவுன்னு வச்சுப்போம், மீனோட கழிவை ஆல்கேஸ் வந்து சாப்பிட்டுருது. ஸோ தண்ணியை தெளிவா வச்சுக்குது. மாறி மாறி ரெண்டுமே பெனிஃபிட் பண்ணிக்குது. மீனோட பூப்பு இல்ல ஃபுட்டு வேஸ்ட், என்ன வேஸ்ட் வந்தாலும் அது ஆல்கேஸ்க்கு உணவா போகுது. ஆல்கே மீனுக்கும் தொட்டியை வந்து சுத்தம் பண்ணிடுது, கலரை இம்ப்ரூவ் பண்ணுது. எல்லா விதத்தையும் ஆல்கேவும் மீனுக்கு உதவுது. மாறி மாறி வந்து 2 பேரும் உதவிக்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த டேங்க்ல நடந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா தண்ணி அவ்வளவு மஞ்சளா இருந்துச்சுங்க. இந்த சைட்ல இருந்து பார்க்க பின்னாடி ஸ்டிக்கர்னால உங்களுக்கு எல்லோயிஷா தெரியுது, ஆனா தெளிவா இருக்கு தண்ணி. ஒரு நேச்சுரலான ஃபில்டர் மீடியாவா ஆல்கேஸ் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஃபில்டர் மீடியாஸ்ன்னு சொல்ல முடியாது, ஃபில்ட்ரேஷன் டேங்க்ல வந்து ஆல்கேஸ் வந்து பண்ணுது. சரிங்களா, எனக்கு அந்த ஃபில்டர் ஆஃப்ல தான் இருக்கு, அந்த ஃபில்டர் பண்ணல, ஆல்கேஸ் வந்து பண்ணுது. அதே மாதிரி ஆல்கேஸ் ஈஸியா க்ரோ ஆகிற சர்ஃபேஸ்ன்னு பார்த்தா இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்டான சர்ஃபேஸ், கிளாஸ்லயும் ஒயிட் சர்ஃபேஸ்லயும் ஈஸியா வந்து க்ரோ ஆயிடுது. ரிஃப்ளெக்ஷன் கூட அப்படின்றதுனால அந்த மாதிரி சர்ஃபேஸ்ல நமக்கு நல்லா க்ரோ ஆகுது. அதே மாதிரி அந்த கலரேஷனால, ஒயிட்னாலையும் டிரான்ஸ்பரண்ட்னாலையும் ஆல்கேஸ் ஈஸியா நம்ம கண்ணுக்கு தெரியும். இந்த மொத்த டேங்க்லயும் வந்து கொஞ்சமா தான் வெயில் படுது, ஆனா ஒயிட் சர்ஃபேஸ்ல மட்டும்தான் ஆல்கே க்ரோ ஆயிருக்கு பாருங்க. அப்புறம் அந்த கிளாஸ்ல, சைட் கிளாஸ்ல டிரான்ஸ்பரண்ட் சர்ஃபேஸ். ஸோ ரிஃப்ளெக்ஷன் கூட இருக்கிற மாதிரி நம்ம சர்ஃபேஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆல்கேஸ் வந்து நமக்கு வரும். ஸோ மெயினாக வந்து எனக்கு இந்த ஜிபிஸை வந்து க்ரூம் பண்ணி பார்க்கணும் ஆல்கே டேங்க்ல. ஏன்னா ரெட் அண்ட் ஆரஞ்சை இம்ப்ரூவ் பண்ணுது, போலிங்கை இம்ப்ரூவ் பண்ணுது. பையன் ஃபுல் ரெட் அண்ட் ஆரஞ்சில் தான் இருக்கானுங்களே ஜிபி. இது வந்து ஒரு F1. இது வரைக்கும் நான் காமிச்சது கிடையாது, ஏன்னா பர்சனலாக வளர்க்கலான்னு வச்சிருக்கேன். வீடியோல காட்டணுன்றதுனால அவன் டேங்க்ல இருந்து தூக்கிட்டு வந்து போட்டு இங்க உங்களுக்கு காட்டுறேன். பியூட்டிஃபுல்லா இருப்பான். எல்லாரும் பயங்கர அப்படியே துருத்துருன்னு அக்ரெசிவா இருப்பான். கேமராக்கு தான் பயப்படுறான். ஸோ இந்த மாதிரி ஃபிஷ்ஷை ஆல்கேல வந்து நம்ம க்ரூம் பண்ணி பார்க்கணும். இந்த டேங்க்ல ஆல்கே கிடையாது, இருந்தாலும் எவ்வளவு பஞ்சியர், அவ்வளவு கலர்ஃபுல்லா இருக்கான் பாருங்க. ஆல்கேஸ் தான் அப்ப தொட்டியில போடணுமா ப்ரோ? தண்ணி இவ்வளவு அழுக்கா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்குமே, அசிங்கமா இருக்குமே, நம்ம ஆல்கே போட்டுதான் இந்த பெனிஃபிட்ஸை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. நிறைய ஃபீட்ஸ் வந்து நமக்கு வருது. ஸ்பைரல்னா ரிச்சான ஃபீட்ஸ் வருது, ஆக்சாசிந்தசின் இருக்கிற மாதிரி ஃபீட்ஸ் வருது. அது எல்லாமே சேஃப் பெனிஃபிட்ஸ் தான் பண்ணும். இது வரைக்கும் அப்படி தனிப்பட்டு ஸ்பைரல்னா ஃபீடு அந்த மாதிரி எல்லாம் நான் கொடுத்தது கிடையாது. அதை நிறைய பேர் கொடுக்குறாங்க. அதுல பெனிஃபிட்ஸ் என்னன்றது பெருசா நான் எடுத்துக்கல. இப்பதான் புரியுது அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்றது. ஸோ உங்களால ஆல்கேஸ் வந்து உருவாக்க முடியாது அப்படின்ற பட்சத்துல தாராளமா ஸ்பைரலினா ரிச்சான ஃபீடு நீங்க கொடுக்கலாம். பார்ட் ஆஃப் த டயட்ல வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 2ல இருந்து 3 வேளை ஃபீட் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு வேளை ஸ்பைரலினா ரிச்சா இருக்கிற ஃபீடு தாராளமா வந்து கொடுக்கலாம். எனக்கு எதுவும் ஐடியா இல்லை என்ன பிராண்ட் என்ன ஃபீடுலாம் ரிசர்ச் பண்ணணும். ஏன்னா என்னால இந்த ஃபார்ம்ல வெயில் வர வைக்க முடியும், நம்ம புது ஃபார்ம் பக்கத்திலே கட்டி இருக்குல்ல அங்க உள்ள ஆல்கேஸ் கொண்டு வர முடியாது. ஸோ கண்டிப்பா நான் ஃபீட்ஸ் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு ஃபியூச்சர்ல நான் அப்டேட் பண்றேன். நீங்க எதனா பார்த்து வச்சிருந்தீங்க அப்படின்னாலும் நமக்கு தாராளமா சொல்லுங்க.
எனக்கு ஒரு ஃப்ரெண்டு சொன்ன அட்வைஸ் படி நான் ஒன்று பண்ணியிருக்கேன். வெளியே இருக்கிற ஃப்ரிட்ஜ் பாக்ஸஸ் எல்லாம் எனக்கு ஆல்கே வாட்டர்ஸ் இருக்கும். ஸோ மீன் ஆல்ரெடி இருக்கும்ல, இந்த டேங்க்ல இப்போ ஆல்கே இல்லைல்ல, ஸோ மீன் ஆல்ரெடி இருக்கிற டேங்க்ல ஆல்கே வாட்டரை கொண்டு வந்து ஊற்றுவேன். ஸோ அதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. ஏன்னா வெயில் இல்லாத இடத்துல ஆல்கேஸ் கொஞ்ச நேரத்திலேயே வந்து இறந்து போயிடும். அதோட பெனிஃபிட்ஸ் நம்ம டேங்க்ல கிடைக்காது. ஸோ ஆல்கே வாட்டரை எடுத்துட்டு வந்து ஊத்துறது அந்த வேலையெல்லாம் வேண்டாம். முடிஞ்ச ஆல்கேஸ் க்ரோ பண்ணுங்க, வெயில் எல்லாம் வைக்காதீங்க சரிங்களா. எனக்கு காலையில அடிக்கக்கூடிய அந்த இளம் வெயில் தான் படுது, அதனால பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு தூக்கிட்டு போய் வெயில்ல வச்சு கொண்டுறாதீங்க மீனை. ஸோ பார்த்து கவனமா என்ன பண்ணணுமோ அதை வந்து பண்ணுங்க. லைட்டு போடுறதுனாலையும் நமக்கு ஆல்கேஸ் வரும் சரிங்களா. ப்ரௌன் ஆல்கே இல்ல பிளாக் ஆல்கேஸ்லாம் வருதுன்னா அது பெனிஃபிட்ஸ் கிடையாது. அதெல்லாம் வந்துச்சுன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணிருங்க. கிரீன் ஆல்கே வர்றதுக்கு என்ன வழியோ அதை வந்து பண்ணுங்க. எனக்கு கரெக்டா இருந்துச்சு. டேங்க்ல வந்து நிறைய பூப்பு போட்டு நிறைய பெனிஃபிஷியல் பாக்டீரியாஸ், ஆல்கேக்கு தேவையான சாப்பாடு எல்லாம் இருந்திருக்கு. ஓட கலட்டி வெயில் பட்ட உடனே டக்குன்னு எல்லாம் கிரீன் ஆல்கேஸ் ப்ளூம் ஆயிடுச்சுங்க. ஒரு ஆச்சரியம் தான். ஆனா இந்த மீன் ஆரஞ்சு பேஸ்ன்னு தெரியும், அந்த ஆரஞ்சை கொண்டு வர எவ்வளவு கஷ்டப்படுவோம் தெரியுமா. இப்ப எந்த கஷ்டமும் கிடையாது. பையன் நேச்சுரலாவே ஆரஞ்சு பேஸ்ல இருக்கான், ஒயிட் பாலிங்கா ஆயிட்டான், பியூர் ஒயிட்டா இருக்கான் பாருங்க. இதுக்கு முன்னாடி ப்ளூயிஷா தான் இருப்பான். நோட் பண்ணிக்கோங்க, கிரீன் ஆல்கேஸ் தான் பெஸ்ட். அப்புறம் ஆல்கேஸை க்ரோ ஆகாம இருக்கணும். ஆல்கேஸை எடுத்துட்டு வந்து ஊத்தலாம் கூடாது. வெயில் டேங்க்ல எடுத்துட்டு போய் நம்ம வெயில்ல இருக்கக்கூடாது. கொஞ்சமா இளம் வெயில் படுறதுனால ஓகே, அது கூட படலைன்னா ஒன்றும் இஷ்யூ கிடையாது. வெளிச்சம் இருந்தாலே ஆல்கேஸ் வரும். ஜன்னல் பக்கத்துல வச்சோம் அப்படின்னா அந்த வெளிச்சத்துக்கு ஆல்கே வரும், வெயில் படலை அப்படின்னாலும். பார்த்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க. என்ன கீழேயும் வெயில் படுது. சரி, இன்னைக்குதான் நோட் பண்றேன். இந்த டைம்ல நான் இங்க வரமாட்டேன். கீழே வெயில் பட்டா ஆல்கே அங்க வரணும். இது வரைக்கும் ஆல்கே எனக்கு பெருசா ப்ளூம் ஆகல. பின்னாடி பேக்ல கொஞ்சமா இருக்கு, பார்ப்போம். ஜிபி எல்லாம் ஆல்கேல போட்டு பார்த்து என்னென்ன மாற்றம். இது வரைக்கும் ஆல்கேஸ் ஜிபிக்கு பெருசா நான் போட்டு க்ரூம் பண்ணி டெஸ்ட் பண்ணல. இவனோட டேங்க்ல மட்டும் இருந்துச்சு ஆல்கேஸ், பட் ரொம்ப அதிக ஆல்கே இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் ஆல்கேஸ். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதான் இவனோட டேங்க். ஓகே, எனக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நான் முடிஞ்ச அளவுக்கு எளிமையா சொல்ல பார்த்துருக்கேன். ரொம்ப எனக்கு சயின்டிஃபிக்காலாம் தெரியாது. ஆல்கே டேங்க்ல வந்ததுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் பார்த்தனோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே அழகா வந்து நான் சொல்லிட்டேன். ஃபுட்டு போடலை, அதனால ஃபுட்டுக்காக வந்து நிக்கிறானுங்க. இப்போ விழிஞ்சுக்கிட்டான் ஹீட்டர் இருக்கிறதுனால. இப்போ நம்ம புது ஃபார்ம்ல தான் இருக்கோம். வேலை இந்த அளவுக்கு முடிஞ்சிருச்சு. இன்னும் 15-20 நாள் வேலை முடிஞ்சிடும். நம்ம வீடியோஸ்லாம் இனி இந்த ஃபார்ம்ல தான் வரப்போகுது. எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன், உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதான் ஆல்கே வீடியோல எடுத்துட்டு வந்து ஃபார்மை சொல்லிவிட்டேன். ரைட், நம்ம ஆல்கேக்கே வருவோமே. ஸோ ஆல்கே வந்து நம்ம ஒரு நேச்சுரலான ஃபில்டர், நேச்சுரலான ஃபுட்டு, நேச்சுரலா கலர் என்ஹான்ஸ் பண்ணும். இந்த 3 விஷயமாவும் கன்சிடர் பண்ணலாம். மெயினா கன்சிடர் பண்ண வேண்டியது பேர்லிங்ஸ், ஃபில்டரு, தேர்டு தான் கலரேஷன் சரிங்களா. ஸோ இதை ஆல்கேவை டேங்க்ல கொண்டு வர முடியாத எல்லாரும் ஃபீடுனால ஆல்கேஸை மீனுக்கு கொடுக்க பாருங்க சரிங்களா. Algae rich food, spirulina rich food, axanthin rich food for colors. ரைட், நான் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அடுத்த வீடியோல இந்த ஃபுட்டோட நான் உங்ககிட்ட வரேன் நான். ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் வீடியோ பண்ண நினைச்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க.